மனநிலைகள் பாதிப்பும் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்மால் செய்ய முடியாதோ என்ற தாழ்வு மனப்பான்மையில் தள்ளப்பட்டு விட்டேன். இதுக்கு மனிதர்களால் எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா, தீவினைகள் நடந்திருக்குமான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் இது கிரகங்களின் சுழற்சியால் உருவானது தான். இப்போ அந்த நேரங்கள்லாம் மாறி உங்களை வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. உன் வீட்டில் இருந்து பார்த்தேன், முருகப்பெருமான் இருக்கார். எங்கப்பா இருக்கார்? பத்துமலை திருமுத்து திருக்குமரன். கால் வந்துவாங்க. வரலாம். பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து உனக்கு ஒரு பண உதவி கிடைக்கும். அது தெய்வத்தின் கருணையால் உனக்கு கிடைக்கும். அந்த பண உதவி உன்னை மனதால் தேற்றும். இந்த வைகாசிக்கு பிறகு நீ ஒரு தொழிலில் இணைந்து நீ நடத்தி வெற்றி அடைவாய். மன தளர்ச்சியை நீக்கி உங்களை காப்பாற்றி வாழ வச்சுட்டாரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த பணங்கள்லாம் வந்தாச்சு. இந்த பணத்தை பேணும், அந்த பணம் வீடு வந்து சேரும். நல்லா இருக்கும். புண்ணியம். ஆமாம். ஆட்டுதே அலைப்பாயுதே நல்லாரு. பராசக்தி, ஒன்றைக்கு என்னை பார்த்து போங்க. இந்தாப்பா, உன்னுடைய பணி சம்பந்தமாக ஒரு வருஷமும் உனக்கு மனக்கலக்கமும் குழப்பமும் இருக்குது. நிறைய பணங்கள் உனக்கு வந்து சேராத பிரச்சனையும் இருக்குது, கடன்கள் இருக்குது. அதெல்லாம் தீர்த்து தந்துட்டேன். நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. ஒன்றைக்கு என்னை பார்த்துப்போம். சாப்பாடை முடிச்சு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திர பூங்குயிலே செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து. வாழ்க்கை மயக்கத்துக்குள்ளே மனுஷன் ஆட ஆரம்பிச்சிட்டான்னா எவ்வளவு வலிமை இருந்தாலும் மனம் தளர்ந்து போயிடலாம். அதான் இன்றைக்கி காலையில் சொன்னேன், எதை இழந்தாலும் சரி, ஆனால் மன தைரியத்தை மட்டும் மனுஷன் இழந்து விடவே கூடாது. 1000 கோடி நூல்களை இழக்கலாம், 1000 கோடி செல்வங்களை இழக்கலாம், 1000 பொன்னை இழக்கலாம். ஆனால் உயர்ந்த இந்த மன தைரியத்தை இழந்துவிட்டால் இந்த உலகமே மாயையாய் மயங்கிவிடும். அதனால் எல்லாருக்கும் என்ன வேணும்? மன தைரியம் வேணும். கால் வந்துட்டு வரலாம். அந்த மன தைரியம் யாரால் குறையும்? ஆம்பளைக்கு பொம்பளையால் குறையும், பொம்பளைக்கு ஆம்பளையால் குறையும். அவள் கவிஞனாக்கினாள் என்னை. அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதன் சோகத்திலையும் துன்பத்திலையும் இருக்கும் பொழுது தானாக கற்பனை வரும். கற்பனை வந்து எழுதுனது தான் கவிஞனுடைய பாட்டு. அதனால தான் காதலில் தோல்வியுற்று வேதனைப்பட்டு நொந்த பிறகு அவன் கவிஞனாயிட்டான். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். ஓவியம் அழிச்சு அழித்து எழுதுறது. மாதங்களில் அவள் மார்கழி. மார்கழி மாதம் ரொம்ப குளுமையாக இருக்கும். என்ன அப்போ கவிஞனாக்கினால் என்னங்கிறது எங்கேருந்து வருது? கவலையை கொடுத்தவொன்னு அவன் கவிஞனாக்கினான். வயசு எத்தனை கடந்தாலும் பொண்டாட்டி மேலே இருக்கக்கூடிய பாசம் தீரலை. அவன் உள்ளத்தை பார்த்தேன், சும்மா கோவப்பட்டு தான் உட்காந்துருக்கா. உன்னைய வேண்டாம்னு சொல்லலை. அவளையும் உன்னைய சேர்த்து உன் சின்ன மகனோடு சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பெரிய மகனை பற்றி இப்போ பேசுறதுக்கு இடம் இல்லைப்பா. ஊனில்லே உறக்கமில்லை, உறக்கான் பற்றில்லை. இந்த பெரிய மகனை பற்றி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. சின்ன மகனும் உன் மனைவியும் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். 6 மாதத்துக்கு பிறகு பெரிய மகனையும் சேர்த்து புன்னகையோடு இந்த குடும்பத்தை மகிழ வைக்கிறேன். வெற்றி. வீண் வேதனை இல்லை, சேர்த்துக்கிடுவாங்க. சந்தோஷமாக இருக்கு. சாப்பிட்டு போப்பா. எந்த ஊர்? ஆவா. பறவைகளில் அவள் மணிப்புற
பாடல்களில் அவள் தாலாட்டு. துண்டுக்கானு துணியக்கானு போனால் என்ன அர்த்தம்ண்ணே? என்னடா வேணும் தம்பி? எல்லாருமே இதே கதையில் தான் இருக்கிய. கால் வந்துட்டு வா. கணவனை பிரிந்த பெண்மணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து இங்கே கண்ணீர் விட்டா. புரியுதா? இப்போ மனைவியை பிரிஞ்சு இவ்வளோ வயதுக்கு மேலேயும் மன வருத்தப்பட்டு ஒரு மனிதன் வந்திருக்கான். இப்பவும் ஒரு மகன் வந்திருக்கான். இந்த உலக வாழ்க்கையில் என்னமெல்லாம் நடக்கு? எல்லாரும் அவரவர் மனத்தை பக்குவப்படுத்துறதுனால வந்த துன்பம் தான் இது. தன்னை உணர்ந்துட்டோம்னாலே எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் தன்னை உணர்றதுக்கு மனிதனுக்கு புத்தி வராது. துயரம் வந்தால் துயர பாதையிலேயே போவான், சந்தோஷம் வந்தால் சந்தோஷ பாதையிலேயே போவான். அது ஏன், எதற்கு, இதை சீர்திருத்துவது எப்படி என்ற உள்ளுணர்ந்த புத்தி வந்துருச்சுன்னா துயரத்திலிருந்து மீண்டுருவான். புரியுதா? சொந்தம்ங்கிறது எப்படிப்பட்டது? பஸ்ஸை விட்டு கீழே பஸ்ஸில் இருந்து இருக்கும்பொழுது பயணத்தில் எல்லாரும் சொந்தம். அவன் ஸ்டாப் வந்தோடனே இறங்கி போயிடுவான்ல. பஸ்ஸில் போகும்போது அவரவர் ஸ்டாப் வந்தோடனே நினச்சிவாங்க, அவன் இறங்கி போயிடுவான். கடைசி என்றைக்கே ஒரு நாள் பார்க்கும்போது டாட்டா அப்படி கண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் அந்த உலகம். அதை மாதிரி ஸ்டாப் என்பது வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி. புரியுதா? யாருமே கூட நிரந்தரம் கிடையாது, யாருமே கூடவே இருக்கவும் முடியாது. மனத்தில் நம்ம நினச்சிக்கிடுவோம், அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவா இருக்கா, இவா இருக்கான்னு. ஒரு வேலும் இருக்க மாட்டான்டா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. ஆசை, பாசம், பதட்டம் இது எல்லாம் கெட்டு போன பிறகு போருண்டா வாழ்க்கை, ஆண்டவனே தஞ்சம்னு ஞானத்துக்கு வந்துடுவான். அப்போ கெட்ட பின்பு தான் அவன் ஞானி. வாழ்க்கையில் கெட்ட பிறகு இல்லை, தான் வச்ச பாசம், தான் கொண்ட ஆசை, சொத்து, சுகம் இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத நினைத்து அந்த எண்ணங்கள் கெட்டழிந்த பிறகு இவன் பட்ட ஞானியாக மாறுதான். புரியுதா? அதனால் இதெல்லாம் அனுபவ பாடம். இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய நேச்சரிஸ் டீச்சர், இயற்கை நமக்கு ஒரு பெரிய ஆசிரியன். இந்த உலகம் ஒரு மகா பள்ளிக்கூடம். எல்லோரும் படிக்கும், அவன் அனுபவத்துக்கு தகுந்த மதிப்பெண்ணை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் உலகம். கால் ஒன்றா தம்பி. இருக்கும்போது இருமாப்பு, போன பிறகு புலம்பல். என்ன செய்ய முடியும்? இப்போ உன் மனைவி மக்களை கொண்டு வந்து சேர்க்கணுமாப்பா? ஏன் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய்ட்டா நீ இணைஞ்சிருவேன்? அங்கே போனாலுமே திருப்பி கொண்டு வந்து முக்கியா. போன வாரம் ஒரு மக்கள் வந்தான், நீதிமன்றத்தில் விவாதத்தாகக்கூடிய ஸ்டேஜில் கோர்ட்டில் வச்சு மனம் திரும்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. 10 வருஷம் டைவர்ஸ் கேஸ் நடக்கி 10வது வருஷம் முற்றில் வாய்தா இழுத்து கொண்டு போய் 10 வருஷமாக அனுபவப்பட வச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். அந்த 10 வருஷம் பிரிஞ்சு போகணுங்கிற தலைவிதி. புண்ணியவானே இருந்தாலும் ஸ்ரீராமச்சந்திரன் சீதையை பிரிஞ்சான். ஆழ்ந்த பக்குவத்தை கொண்டாலும் பாண்டவர்கள் தன் பதவியையும் பற்றையும் பிரிந்தார்கள். எல்லாருக்கும் சோதனைங்கிறது ஒன்று தான்யா. புரியுதா? நீ பிரிந்திருக்கக்கூடிய நேரம் உனக்கு மாறியாச்சு. உன் பொண்டாட்டி பிள்ளைகள் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றி மாலை சூடுகிற நேரம் வந்தாச்சு. கால் விட்டுவா. கர்பசாமிக்கு அண்ணன் என்னடா வெற்றி மாலை கொடுறா தம்பி. மூணு தரம் 3வது முறை உனக்கு வெற்றி மாலை கொடுத்துருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைகளோடு என்னை வந்து பார்ப்பேன். போ, சௌரியமாக இரு, சந்தோஷம் பெறட்டும். நல்லா இரு மகனே, சாப்பிட்டு போ. கர்பசாமிக்கு புளியரை, வாகை குளத்திலிருந்து புளியரைக்கு வாழ வந்தவர்கள்.
காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்று தெய்வீகமே கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ என் காதல் இன்பம் இதுதானா. தம்பி என்னடா செய்து உனக்கு? தீராத காய்ச்சல், மேலெல்லாம் வலிக்கு, வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு ஆவி வந்து அடிச்சுட்டு மாதிரி உனக்கு ஒரு சிந்தனை. உண்மையா? அது உண்மை தான். அதை இப்போ நீக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா, நீ போத்துற. வா கூப்பிடுப்பா கருப்பசாமிய. குடி நாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருளாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு இதை தேய்ச்சி குளிச்சுக்கா, நைட்டில் சாப்பிட்டுக்கா. இன்னும் இருந்து நோய் தீர்ந்துடும். பேயும் இல்லை பிசாசும் இல்லை. நிறைந்த பணத்தை சேர்த்து ஆனந்தமாக வாழ்வேன். குடியேறில் சொந்தமாக வீடு வாங்குவேன். போ இந்தாமா கருப்பசாமிக்கு நல்லா. சரி அப்பா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சென்னை மாநகர் அங்கேயே நில்லுங்க, நான் கூப்பிடணும். அங்கேயே எந்திரிச்சு நில்லுக்காங்க, எந்திரிச்சு நில்லுங்க. குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள், கணவன் மனைவி, கால் ஒன்று வரலாம். உங்கள் எல்லாருக்குமே குழந்தை வேணுமா? இதுவரை என்னைய பார்த்துருக்கீங்களாடா? பார்த்ததில்லை. உன்னுடைய கர்ப்பப்பையில் குறை இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? அதனால் எனக்கு குழந்தையே கிடைக்காது, நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு நினச்சி வேதனைப்பட்டு குழம்புறாளவா? உண்மையா? அதெல்லாம் அப்படி இல்லை. உனக்கு குழந்தை கிடைக்கும். கால் வந்துட்டு வா. கர்ப்பசாமிக்கு தங்கமாக இருக்கியே, உடனே அறவுரா சொல்லுதியே, நல்ல பிள்ளை நீ. வா பக்கத்தில், நீங்க தள்ளி என்னைய நல்லா நினச்சிக்கா. இந்த குடி கட்டி கரைஞ்சிரும், கர்ப்பப்பை திறந்துடும், கர்ப்பம் ஜனனமாகும், உஷ்ணம் குறைஞ்சிரும், உள்ளுயிர் தோன்றிடும். இன்றைக்கி இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. ஆம்பளை பையன் பிறப்பான். இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுடா. என் பெயர் கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். உன் பையன் IPS ஆகுவான். கர்ப்பசாமிக்கு இருபத்தி உண்டு. பிள்ளைக்கு பேர் என் சன்னிதானத்தில் தான் சூடணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வைக்கக்கூடாது. பிள்ளை பிறந்துருச்சுங்கிற தைரியத்தில் கருப்பசாமிங்கிற பேரில் காணா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எவனாவது சொல்லி திருப்புனா செவிட்டு அடிச்சு விடுற ராஸ்கர். நான் தான் பேர் வைப்பேன், கருப்பண்ணன்னு பேர் வைப்பேன். IPSன்னு பிறக்கும்போதே பேர் வச்சுருவேன், அவன் IPS ஆயிடுவான். இப்படி வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு நல்லா சாப்பாடை முடிச்சு ஆனந்தமாக போங்க. தொழிலை பற்றி இன்னொரு நாள் கேட்போம். ஓ கருப்பசாமி, ஆமாம், எங்களுடைய வீடு சம்மந்தமாக மன வருத்தம் குழப்பம் இருக்குது, அதை சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. என்னக்கா வீடு? மெல்ல வாங்க. என்ன குழப்பம் சொத்துல? காலில் வந்துட்டு வாங்க. வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னைய பேச விடாண்டா, நீங்களே பேசுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 ஒரு உள்ளமும் அலப்பா. இது ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. யார் இது? பக்கத்தில் வா. அமைதி. உங்களுடைய 12 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுடைய டாக்குமெண்ட்டை நான் ஒரு கண்ணோட்டமாக பார்த்து இவங்களை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து நீக்கிட்டு இந்த பகுதியை நம்ம அபேஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் மந்திர தந்திரம் பண்ணி
உன் பொண்டாட்டியை உனக்கு பகையாக்கிறதுக்கு வேண்டிய வேலையை பண்ணுனாங்க. உண்மையா? கால் ஒன்று வா. ஆனால் இப்போ உடன் பிறந்தே கொல்லும் வியாதி மாதிரி நம்ம உடன் பிறந்தே நமக்கு எதிரி ஆயிட்டாங்களே. நான் அப்போ இந்த கடவுளை கும்பிட்டு எனக்கு என்ன பலன் இருக்குது? ஆண்டவனே நீ தான் கேட்கணும். நான் யாரையும் எதிர்த்து நடக்கிறதுக்கு தயாரில்லை ஐயா அப்படின்னு உன் உள்ளத்தை இவ்வளவு நாள் நீ அடக்கி வச்சுட்ட. ஆனால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தெய்வம் நமக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் என்னைய பார்க்க வந்திருக்க. இப்போ உன்னுடைய இடத்த உன் உரிமையை நான் வாங்கி தந்துடுவேன். அவங்க அந்த இடத்துல இருக்காம தலை கிறக்கம் ஏற்படும். அதுக்கு 4 பேர்கிட்ட ஐடியா கேட்பான். உனக்கு பாவம் பிடிச்சிருக்குங்கிற உண்மையை உணர்த்தி அந்த இடத்து பங்கை உனக்கு வாங்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். ஜெயிச்சுட்டேன். போ. நல்லா இரு செல்ல மகளே. ஐஸ்வர்யமாக புண்ணியமாக இருக்குங்கப்பா. நல்லா இருங்க. இந்தா அதுக்கு வேண்டிய பணமும் தரேன். அப்படி வெளிநாடெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்து உங்கள் இடத்த நீங்கள் அனுபவிப்பீங்க. புண்ணியமாக இருங்க. நல்லா இருங்க. வயிறார சாப்பிட்டு போங்க. ஆத்திரப்பட்டுறாதீங்க. போய் உட்காருங்க. கர்மசாமிக்கு சென்னையிலிருந்து நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது தடையாக இருக்குது. அடுத்து நான் எந்த வேலையை பார்க்கணும் எனக்கு ஒன்றும் தெரியலையே ராசா. தம்பி வா. எந்த ஊர் உனக்கு? பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். அந்த பாட்டு கேட்டிருக்கியா? என்ன படம் பாது தெரியாதா? கற்பகம் படத்தில் உள்ள பாட்டு. KS கோபாலகிருஷ்ணன் சரி எடுத்த படம். ஜெமினி கணேசன் கதாநாயகன். KR விஜயாவும் கற்பகமும் 2 பொண்டாட்டி அவருக்கு. ஐயாவுக்கு பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி 1. சரி ஓகே. மனைவி 1 துணை 1. போயிட்டு வா. கால் இப்போ என்னடா தம்பி வேலை பார்த்த? எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தேன். சரி இப்போ என்ன செய்யணும்? எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிய. சரி கையை கொண்டிக்கலாம். கண்ணை நல்ல மூடிக்கா. என் பக்கத்தில் வா. எட்டி இருக்காத. என்னை நெருங்க நெருங்க நீ நல்லா இருப்ப. ஏன்னா மகாபாரதத்தில் தர்மன் நரகத்துக்கு போய் தரிசனம் பார்க்க போனார் தன்னுடைய சகோதரர்களை. அங்கேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு, தர்மா நீ அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடாத. நீ வர வர நரக வேதனையெல்லாம் தீருது. நீ வர வர நாங்கள் சுகமாக இருப்போம் அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு. தர்மனுக்கு கண்ணீர் வந்துச்சு. அதை மாதிரி நீ என் பக்கத்தில் வர வர நீ புண்ணியமாகிக்கிட்டு இருக்க. நல்லா ஆகிக்கிட்டு இருக்க. 2 வருஷமாக உன்னுடைய தொழில் முடக்கமும் மனவேதனையும் இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு உன்னுடைய பொருள்கள்லாம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகாமல் மனவேதனையும் கஷ்டத்துலையும் கிடக்கும். இப்போ நீ வைத்திருக்கக்கூடிய ஸ்தாபனத்தை மீண்டும் இயக்க முடியாத குறைகள் இருக்கும். கடன்களால் மன வேதனைப்பட்டிருப்ப. துணைவினுடைய ஆரோக்கியத்தால் உன் உள்ளம் கொஞ்சம் புண்பட்டு இருக்கும். உண்மையா இல்லையாப்பா? அதனால் இது எல்லாம் கிரகத்தால் ஆனது தான். மந்திரதந்திரம் ஒன்றும் நடக்கலை. உன் தொழிலையும் ஓகே பண்ணி தரேன். உன் குடும்பத்தையும் நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? அவனுக்கு இந்த வருஷத்தில் வெளிநாட்டுக்கு நான் போக வச்சுருந்தேன். நல்லா இருப்பான். ஐஸ்வர்யமாக இருப்பான். கால் ஒன்று வா. நீ ஒரு தங்கப்பைய. யாரையும் கெடுக்க மாட்டேன். இந்தா முருகனுடைய பெருமை உனக்கு தெரியுமா? வடபழனிக்கு போயிருக்கியா? பக்கத்துலையா? அப்படியா? ஆண்டியாய் நின்றாலும் மனம் வேண்டியதை தருவான். அவன் ஆண்டியாக இருந்தாலும் நம்ம மக்கள் வேண்டியதெல்லாம் என்ன செய்வான்? தந்துடுவான். அதை மாதிரி உனக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் பையனுக்கு விசா வந்துடும். வெற்றியடைந்து என்னை நீ பார்க்க வருவேன். மகிழ்ச்சி. 3 மாதம் 90 நாளில் நடக்கும். போயிட்டோம். கர்மசாமிக்கு அப்படியா? சாமி நாங்கள் குடும்பத்தில் 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது மாதிரி உள்ள நிலைமை இருக்க. அது மாறுமா? யாருன்னா பிரிஞ்சிருக்கா? எங்கே இருக்கு அந்த அம்மா? காரணம் மனசெல்லாம் புரிந்தவனே குளிர் வர மாட்டேங்குது. வெறும் காற்று தான்.
அப்படியா சார் சரி. போய் எத்தனை என்னாச்சு? பிரச்சனை கிடையாது. பிள்ளைய பிரச்சனை பிள்ளைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தது. தடுக்க போனோம். அது நாங்கள் மட்டும் பிள்ளைகளுக்கு பிரச்சனை அதை நாங்கள் பேச போனோம். எங்களுக்கு மாட்டேங்குது. இப்போ எங்கே இருக்கா? வர வச்சா போதுமா? கால் வந்துடும். ஏழுமலை வாசா வெங்கடேசா. சும்மா பாட்டு பாடுறதுன்னு நினச்சியாக்கா? இல்லை. வாப்பா, உன் மனைவி திருப்பதி வெங்கடாச்சலபதி இருக்கிற இடத்துல இருக்கா. அவன் மனத்தை இன்றையே போய் மாற்றி உன்னை நான் திருப்பி கொண்டு வந்து அடைய வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இடம் ஒன்று செஞ்சிடலாமல் இருக்கும். இன்னைக்கு பொண்டாட்டியை பற்றி மட்டும்தான் உத்தரவு. உனக்கு 1000 கேள்வி இருக்கும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நான் கண்டுக்கிட்டாச்சு. கர்ப்பதாமிக்கு வந்துருவாடா. போ, நல்லா இருக்கும். என் பிள்ளைக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாமி, ஒன்றுமே அமைய மாட்டுக்கு. பொம்பளை பிள்ளையா? பையனுக்கு பொண்ணு தேடுதியா? பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறது யாருப்பா? பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறது யார் இருக்காங்களா? கூட்டத்தில் மாட்டிக்கிட்டான். ஓய், கேட்குற கேள்வியை உணர்ந்து வரணும். பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுவது யார்? அதுதான் விஷயம். பொம்பளை பிள்ளைக்கு தான் வரம் கொடுக்க சொல்லியிருக்கு, அதனால தான் கூப்பிட்றேன். யாருக்குமா கல்யாணம் முடிக்கணும்? உன் பொண்ணுக்கு. அப்போ தான் நீ தான் கூட்டி பிள்ளை. வா, கால் வந்துட்டு வா. எங்கெல்லாம் தேடுவதோ முருகா, எழில் மேவும் குமராவும் அருள் வேண்டி தினமும் நான். உன் பேர் என்னம்மா? அபர்ணானா என்ன அர்த்தம்? உட்காரு. டேய், அபர்ணானா என்னடா அர்த்தம்? பக்கத்தில் வா குட்டி, உட்காரமா செல்லம்மா. என்னடா அர்த்தம்? அபர்ணானா அம்மானு அர்த்தம். சொல்லு. தாய் பராசக்தியினுடைய பெயர் அபர்ணாயா. ஓம் அபர்ணாயா நம. சக்தி மகாத்மியத்தில் அந்த பேர் முக்கியத்துவம் இடம்பெறும். சக்தி மகாத்மியம் படிச்சிருக்கீங்களா? லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிருக்கீங்களா? லலிதா திருப்தி படிச்சிருக்கீங்களா? அதில் வரும் அந்த பேர். நீ படிச்சிருக்கியா? தெரியாது. உன் பேருக்கு உனக்கு அர்த்தம் தெரியாது. கால் வந்துட்டு வா. அங்கே என்ன சின்ன சலசலப்பு சத்தம்? அமைதியாக இருக்குன்னு ரொம்ப அமைதியாக சொன்னால் அவங்களுக்கு கேட்காதுல்ல. அம்மா உன்னை கூப்பிட்றாருமா. சரி, சாப்பிட்டு போங்க. என்ன ஆத்திரப்பட்டுறாதங்கம்மா, சாயங்காலம் வண்டி இருக்குது. சரி. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 10ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்குது. என்ன படிச்சிருக்க நீ? நல்ல புரிஞ்சுக்கா. வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகம் உள்ள ஒரு கணவர் தான் இவளுக்கு கிடைப்பார். அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வேண்டாம். அதனால் வெளிநாட்டில் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய தொழில் உள்ள உத்தியோக மாப்பிள்ளை கிடைப்பார். புரியுதா? செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கிடைக்கும். அதுக்கு இடையில் இவா மனது கொஞ்சம் அலப்பாயும், மனது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். அதுக்கு யாரும் தலையசைச்சிடக்கூடாது. அதனால் உறுதியான வெற்றியை நான் உருவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா தம்பி, நீ யார்? பையனுடைய வேலையை பற்றி எங்கள் காட்சி தெரியலையே, கண்ணை மூடி பார்ப்போம். 2 கம்பெனிக்கு எதுவும் அப்ளிகேஷன் போட்டிருக்கியா? ரிசீவ்லாம் கொடுத்துருக்கியோ? ஒரு கம்பெனிலேருந்து உனக்கு பதில் வந்தாச்சு, சேர்ந்துக்கலாம். இந்தாம்மா, இந்தா செப்டம்பர் ஆடி மாதத்துக்கு உட்பட எல்லாம் வெற்றியாக நடக்கும். நான் தான் அமைச்சு தரேன். சந்தோஷமாக இருக்கு. மனக்குழப்பம் வேண்டாம். பிடிவாதத்தால் இந்த கல்யாணம் நிற்காது. ஜெயிச்சிடலாம். போயிட்டு வாங்க. ராகவேந்தர் இடத்துக்கு போயிருக்கியா? சீரடி போயிருக்கியா? சாய்பாபா கும்பிடுவியா? கும்பிட மாட்டேன். யாரையுமே கும்பிட மாட்டியா? ராகவேந்தரை கொஞ்சம் தியானம் பண்ணு. என்ன
எனக்கு காது கேட்கல, என்னன்னு தெரியலை. வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு நீ எவ்வளோ சத்தமிட்டாலும் எனக்கு காது கேட்காது. ஏன்னா உன் உத்தரவு முடிஞ்சு போச்சு, அதனால் சொல்லுவேன். கல்யாணத்தை பற்றி முதல்ல பேசுவோம், சரியா? வயிறு வலி அவருக்கு 4 வருஷமா இருக்கு. பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்தால் உடனே தீர்த்துடலாம். கவலைப்படவே வேண்டாம், தைரியமாக இருங்க, வெற்றி அடைங்க. உன் எண்ணம் நம்பிக்கை மிகுந்ததாக இருந்தால் வெற்றி அடைவது உண்மை. போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படி என் பையனுக்கு திருமண விஷயத்தை நடத்தித்தாங்க அப்படி காட்டு வந்தவங்க. நல்லா இருக்கேக்கா, காலில் வந்துட்டு வரலாம். அப்படியா? என்ன அடிக்கடி கேஸு? யாரோ போலீஸ் கேஸ் இருக்காங்களா? யாருக்குப்பா போலீஸ் கேஸ்? யாருக்கு? வா, கொஞ்சம் முன்னால் வாயா. என்னென்ன போலீஸ்? நீ ஏற்கனவே நீ எஸ்ஐ தானையா? ரிட்டையர்டு எஸ்ஐயா? உனக்கு என்ன போலீஸ் கேஸு? புரியல. நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்களா? அவங்க போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், நீங்கள் கால் வந்துட்டு ஒன்னே கால். உன் பையனுடைய ஜாதகம் திருமண காலத்தை எட்டி வந்துருச்சுப்பா, நான் பார்த்துட்டேன். கிரகங்கள் ஒத்துழைத்தாலும் சொந்த பந்தம் ஒத்துழைக்காது. அதனால் சொந்தத்தில் பெண் அமையக்கூடிய நிலைமைகள் இல்லை. சற்று பொறுமையாக இருக்கணும். இன்னும் 28 நாளையில் வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக இருக்கும். திருமணத்தை நடத்தலாம், வெற்றியாகலாம். ஒத்துக்கவே மாட்டேறாங்க. அவன் மனத்தை மாற்றி தாரேன், பொறுமையாக இரு, சின்ன பையன் ஜெயிச்சிடலாம். அந்த வேலையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம்ப்பா. போலீஸ் கேஸ் வரலாம்ப்பா. யாரு துணைவியா? காலில் வந்துட்டு வாக்கா. இப்போ என்னப்பா செய்யணும்? உனக்கு ஒரே வார்த்தை, என்ன செய்யணும்? பொண்ணு எங்க கூட இருக்கணும், புருஷனை கூட இருக்கக்கூடாது. இல்லை தனியாக தான் இருக்கான் என் பொண்ணு. என்னோட சேரணும். வெளியில் எங்களை விட்டு வெளில போயிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் கேட்குறேன். போலீஸில் கேஸ் கொடுத்தது யார்? மாப்பிள்ளக்காரன். அப்போ அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொல்கிறீங்களா? அப்படி வாழ்ந்தா வாழ்ந்து சந்தோஷம் எனக்கு. என் பொண்ணு இந்த குறுக்கு விசாரணை பண்ணுறது மாதிரியே கேள்வி போகுது. ஒரே வார்த்தை, அவள் கெட்டின முருகன் கூட வாழணுமா வேண்டாமா? அப்போ உங்கள் வாயை மூடிட்டு காலில் விட்டுவாங்க. ஏன் இந்த கேள்வியை நான் கேட்டேன்? எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவங்க ஆத்தா சொல்ல கேட்டு இந்த பிள்ளையை அவன் நெருங்காமல் உதறி வச்சுருக்கான். உள்மனது பாதிக்கப்பட்டு உன் மகா இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா.